ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு பஸ்ட் பிளேடு கிடையாது, மெட்டல் பிளேடு கிடையாது, பிளாஸ்டிக் பிளேடு கிடையாது, பே பிளேடே கிடையாது, ஒரு கைரோ டாப். ஸோ எடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த பிளேடு, கன் பே பிளேட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 10 கிராம் 50 ஃபில்ஸுக்கு வாங்கியிருந்தோம். நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். ஸோ இந்த பிளேடு வந்து ரொம்ப விலை கம்மியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் தான் இதை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டோம். அப்படியே அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எல்லா பிளேடையுமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். பட் இது இன்னும் ஓப்பன் பண்ணல, உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஓப்பனே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேட்டில் கிடையாது, ஒன்லி அன்பாக்சிங். அப்புறம் எப்படி சுற்றுதுன்னு டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், ஒரு ரிவ்யூ மாதிரி. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க ஈஸ் அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஸோ கத்தி எங்கே அதான் இருக்கு, இங்கே காணும் கைஸ். ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு காணும், ஒன்றுமே இல்லை கைஸ். அடியில் வந்து ஓப்பன் பண்ணணுமா? நான் அடியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கு, ஆரமாட்டேன். ஓ இப்படி. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க கைஸ், டேப் போட்டு தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. வெளியே எடுத்துருவோம். ஸோ இந்த டப்பா சூப்பராகவே இருக்குது கைஸ், பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்கானுங்க. சரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 2 பிளேடு கொடுத்துருப்பாங்களாம், ஆயிருக்கான். நமக்கு வந்திருக்கிறது என்னடா, எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம கொடுத்துருக்கானுங்க. இது கைஸ் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது ஓரமாச்சு, அப்புறமா இருப்போம். ஸ்டாம் பேகசஸா கைஸ்? என்ன கைஸ் ஸ்டாம் பேகசஸ் பேரை போட்டு வச்சுருக்கானுங்க. என்னவோ டப்பா நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டாம் பேகசஸ்ன்னு போட்டது ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, உள்ள போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளேடுக்கு வருவோம். பிளேடு வெயிட் கம்மியாக தான் இருக்குது. பேட்டரி எப்படி போடுதுன்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் ஆகுது கைஸ். பிளேட் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டிப்பு தான் கொடுத்துருக்கானுங்க. மேக்ஸிமம் ஃபேக் பிளேட்ஸு, இந்த மேடோ டாப்பு, அதுலலாம் மெட்டல் டிப்பு தான் போட்டு கொடுப்பானுங்க. மெட்டல் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டேமேஜ்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ராவான ஒரு ஃபிட்டிங்ஸு, ஒழுங்காக ஃபினிஷிங் இல்லை. ஸோ இப்போது லான்ச் எடுத்துருவோம், அதாவது கன்னை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கன்று மாதிரி பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த பிளேடை நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஐ திங்க் இதில் மாட்டணும், ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் சம்மந்தப்பட்டமா. ஸோ இது எப்படி லாக் பண்ணணும். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஸோ விளாண்டது போதும், நல்லா இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதை நம்ம இப்படி மாட்டல, பிளேடை மாட்டினோடனே மாட்ட மாட்டேங்குது. மாட்டிக்கிச்சு கைஸ். ஸோ ஐயோ ஓடிக்கிச்சு. ஸோ நல்லாவே சுற்றுது. இதை வச்சு இப்போ நம்ம பேட்டில் போடலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன டைப்புன்னு கொடுத்துருக்கானுங்க கைஸ் அந்த அட்டைப்பெட்டியில் பார்த்தேன். ஸோ பார்ப்போம். ஸோ ரெட் கலர் அட்டாக்கா, ப்ளூ கலர் டிஃபென்ஸ், க்ரீன் ஈக்குலிபிரா, ஸ்டெமினா என்னமோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. ப்ளூ கலர் டிஃபென்ஸ், அது மட்டும் புரியுது. ஸோ பேட்டில் போட்டு பார்த்துருவோம். ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் இதை மாட்டிக்கலாம், அதுதான் பெரிய டாஸ்க். ஓகே, ஸோ பக்காவாக லான்ச் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா அதிகமாக இருந்துச்சு கைஸ். ஒரே ஒரு தடவை லான்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. என்ன ஹைட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா மித்த பிளேட்லாம் இந்தளவுக்கு ஹைட்டாக இருக்காது.
இது நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு தடவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு சொல்லிட்டு பார்ப்போம். பக்கா ஸ்பீடில் சுற்றுதுக்கு. ஸோ இதோட நான் ஒரு தடவை லான்ச் பண்ணி இதை சைடு வியூவில் ஒரு தடவை பார்த்துருவோம் கைஸ். என்னடா அது. ஸோ கைஸ் இப்போ நம்ம சைடு வியூவிலேருந்து பேட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹைட்டு ரொம்ப கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு தடவை லான்ச் பண்ணிடுறேன். ஓகே, பரவாயில்லையே, கரெக்டாக லான்ச் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ரொம்ப டேக்கு அப்புறமா தான் ஒழுங்காக லான்ச் ஆகிருக்கு. இதுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் லான்ச் பண்ண தெரியாமல். ஸோ அடுத்து நம்ம பேட்டில் போடுறதுனா, இதோட பஸ்ட் பிளேட் கூட பேட்டில் போடுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பேட்டில் போடலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆனால் உண்மையிலேயே உண்மையை ஒத்துக்கணும் கைஸ், இது நல்லா இருக்குது.